ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி பொரியல் தான் செஞ்சுட்ருக்கிறேன். காலையில பாப்பாங்களுக்கு டிஃபனுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளங்கி பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா, கடைசியில கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய அரைச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கு. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு, புடலங்காய் கூட்டு, முள்ளங்கி பொரியல் இதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இன்னைக்கு சாப்பாடு. முள்ளங்கி பொரியலுக்கு கடைசியில பார்த்தீங்கன்னா, அரைச்சு ஊத்துனா நல்லாயிருக்கு. இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் 3ம் போட்டு மிக்ஸியில ஒரு அடி அடிச்சு ஊத்துனா நல்லாயிருக்கு. புதுசா ஒரு காடு மக்காச்சோள நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி மக்காச்சோளம் வேலைக்கு தண்ணி ஊத்தலைன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு முருங்கக்கன்னு நல்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடையாளம் போட்டுருந்தோம். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து மாடு பார்த்தீங்கன்னா, தண்ணி கட்டிட்டு இருக்கிறேன். இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விற்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பு ஓட்டையா இருந்துச்சு. சரி பாலும் பார்த்தீங்கன்னா வத்திருச்சு. வத்தக்கரவையாயிருச்சு. சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட அம்மா தான் அது. சரி புள்ளைய வச்சுட்டு அம்மாவ வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாச்சு. கன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல உட்காந்தா தண்ணி குடிக்கும். இல்லைன்னா தட்டி விட்டுரு. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுட சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருந்துச்சு. சரி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மஞ்சப்பொடி, உப்பும் போட்டு வேக வச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா தாளிச்சுட்டு பொரியல் பண்ணியாச்சு. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா, கரைச்சி வச்சிருக்கிறேன். சரி கொஞ்சம் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாவும், லட்டுவும் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தேன். மைசூர் பாவு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்யிலேயே செய்யறதுனால பார்த்தீங்கன்னா, கீ மைசூர் பாவு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சட்னிக்கு பச்சை சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், மொளகாயி, கருவேப்பில, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அரைச்சுட்டேன். அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாளிச்சு கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு சட்னிக்கு அரைச்சு, அதுக்கப்புறம் கடைசில தான் பார்த்தீங்கன்னா தாளிப்பேன். பச்சை சட்னி சீக்கிரம். ரவா தோசைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி சரியா இருக்கு. ரவா தோசை தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஞ்சிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட்டு தோசை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒளறி போச்சு. நெக்ஸ்ட்டு தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துச்சு.